Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சர்வைவர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் போயிட்டு ரீச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள். குடிப்பழக்கத்துக்கு அடிமையான ஆல்கஹாலிக் நார்சிசிஸ்ட், குடிகார நச்சுகளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிற எல்லாருமே நார்சிசிஸ்டாக இருக்க மாட்டாங்க. எல்லா நார்சிசிஸ்ட்டும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்க மாட்டாங்க. ஆல்கஹாலிக்ஸ்க்கும் ஆல்கஹாலிக் நார்சிசிஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹாலிக்ஸ் கிட்ட நார்சிசிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ் இருக்கும். அதாவது நார்சிசிஸ்டிக்காக இருப்பாங்க, ஆனால் அவங்க நார்சிசிஸ்ட் கிடையாது. அதாவது ஆல்கஹாலிக்ஸ் போதையில் இருக்கும்போது நார்சிசிஸ்டிக்காக பிஹேவ் பண்ணுவாங்க. போதைனால் அவங்களோட எம்பத்தி காணாமல் போயிடும். போதை தெளிஞ்சதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுவாங்க. ஆனால் நார்சிசிஸ்ட்டுக்கு பேசிக்காகவே எம்பத்திங்கிறது இருக்காது. குடிக்காமல் இருந்தாலும் அவங்கக்கிட்ட எம்பத்தி இருக்காது. போதையில் இருக்கும்போது இன்னும் வேர்ஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. நார்சிசிசம் ஆல்கஹாலிசம்க்கு ஒரு லீடிங் ஃபேக்டராக இருக்கும். ஆனால் எல்லா நார்சிசிஸ்ட்டும் குடிக்க மாட்டாங்க. க்ளீன் ஹேபிட்ஸோட அந்த ஒரு டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுற நார்சிசிஸ்ட்டும் இருக்காங்க. ஒரு சிலர் குடித்தாலும் ரொம்ப மாடரேட்டாக குடிப்பாங்க, அடிக்டாக இருக்க மாட்டாங்க, அவேர்னஸோடு இருப்பாங்க. எந்த அளவுக்கு குடிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு அவேர்னஸோடு இருப்பாங்க. செல்ஃப் கண்ட்ரோலை இழக்கிற அளவுக்கு கண்மூடித்தனமாக குடிக்க மாட்டாங்க. குடியினால் அவங்களோட சப்ளை அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு ரொம்ப உஷாராக இருப்பாங்க. ஆனால் ஒரு சில நச்சுகள் அவங்க எவ்வளோ குடித்தாலும் ஸ்டெடியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு டெல்யூஷனில் கண்ணு முன்னு தெரியாத அளவுக்கு குடிப்பாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நார்சிசிசம் அவங்கள அப்படி நம்ப வைக்கும். ஆனால் மூக்கு முட்டை குடித்ததுக்கப்புறம் அவங்களோட அந்த வேர்ஸ்ட் சைடு வெளியே வந்துடும். இந்த செரிப்ரல் நார்சிசிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஆல்கஹாலை பற்றி அவங்களுக்கு இருக்கிற அந்த நாலேஜை ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காகவே குடிப்பாங்க. சொமேட்டிக் நார்சிசிஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு ட்ரிங்க்குக்காகவும் அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு பெருமை பீத்திக்கிறதுக்காக குடிப்பாங்க. நச்சுகள் குடிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்பில்லாத்தனம். எப்போ வேணாலும் யாரோட வேணாலும் எங்கே வேணாலும் குடிக்கிற அந்த பவர் அவங்களுக்கு இருக்குங்கிற ஒரு என்டைட்டில்மெண்ட். இன்னொன்று, குடிக்கிறதுனால வர்ற அந்த பின் விளைவுகளை அவங்க ஃபேஸ் பண்ண போகிறது இல்லைங்கிற அலட்சியம். ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்துப்பாங்கங்கிற ஒரு அசட்டுத்தனம். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவாங்க, ஏன்னா அவங்க சட்டத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. ஆல்கஹால் கோவர்ட் நச்சுகள் அவங்களுக்குள்ளே ஒளிச்சு வச்சுருக்கிற அந்த கிராண்டியோசிட்டியை வெளியே கொண்டு வரும். அதனால தான் இந்த கோவர்ட் நச்சுகள் குடித்ததுக்கப்புறம் செம்ம கிராண்டியோஸாக பிஹேவ் பண்ணுவாங்க. நார்சிசிஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படி இருக்கிறதுக்கான ஃப்ரீடம்மை இந்த ஆல்கஹால் அவங்களுக்கு கொடுக்கும். அதாவது மாஸ்க் இல்லாமல் வெளிப்படையாக அவங்க சுயரூபத்தை காட்டுறதுக்கான அந்த ஃப்ரீடம்மை அவங்களுக்கு கொடுக்கும். இஷ்டத்துக்கு கண்டமேனிக்கு பிஹேவ் பண்ணிவிட்டு ஆல்கஹால் மேலே பழிய போட்டு தப்பிச்சிடலாம் இல்லையா, அந்த ஃப்ரீடம். இந்த ஆல்கஹால் நச்சுகள் எதிர்பார்க்குற அட்டென்ஷனை அவங்களுக்கு தேடி கொடுக்கும். இவங்க குடிச்சிட்டு ரகலை பண்ணும்போது எல்லாரோட ஃபோக்கஸும் அவங்க மேலே இருக்கும். இந்த அட்டென்ஷனால் ரொம்ப ஸ்பெஷலாக பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. விக்டிம்ஸ் மேலே ப்ளேம் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான ஒரு வெப்பனாக இந்த ஆல்கஹாலை யூஸ் பண்ணுவாங்க. உன்னால் தான் நான் குடிக்கிறேன், நீ ஒழுங்காக இருந்தால் நான் ஏன் குடிக்க போகிறேன், உன்னால் என் நிம்மதியே போச்சு, அதனால தான் நான் குடிக்கிறேன்னு சொல்லி விக்டிம்ஸ் மேலே பழிய போட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆல்கஹால் நார்சிசிஸ்டோட லிமிட்டேஷன்ஸை உடைக்கிறதுக்கான பவரை கொடுக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி குடிப்பழக்கம் போதை பழக்கமெல்லாம் இல்லாத நச்சுகளை சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டமான காரியம். அவங்க பண்ணுற அராஜகத்துக்கெல்லாம் அளவே இருக்காது. இமோஷ்னல் அப்யூஸ், வேர்பல் அப்யூஸ், ஃபிசிக்கல் அப்யூஸ், எல்லா அப்யூஸும் பண்ணுவாங்க. அதோட இந்த சரக்கும் உள்ளே போச்சுன்னா இன்னும் பல மடங்கு அதிகமாக டாக்ஸிக்காக இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மான்ஸ்டர் மொத்தமாக வெளியே வந்துடும். ரொம்ப அசிங்கமாக கீழ்த்தரமாக நடந்துப்பாங்க, கத்துவாங்க, வரமுறை இல்லாமல் கெட்ட வார்த்தை பேசுவாங்க, ரத்த கலரி ஆகிற அளவுக்கு ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப வயலண்ட்டாக ஆபத்தானவங்களாக மாறிடுவாங்க. போதை தெளிஞ்சதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்காத மாதிரி ரொம்ப சாதாரணமாக பிஹேவ் பண்ணுவாங்க.
கேள்வி கேட்டால் ஆஸ் யூஷுவல் மேனிப்புலேட் பண்ணுவாங்க. கோவர்ட் நச்சுகள் அவங்க எதுவுமே பண்ணலைன்னு சொல்லி விக்டிம் ட்ராமா போடுவாங்க. காலை பிடிச்சிட்டு கதறுவாங்க, சாரி கேட்பாங்க, இனிமேல் குடிக்கவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணுவாங்க. ஆனால் மறுபடியும் குடிச்சிட்டு அமக்கலம் பண்ணுவாங்க. இந்த ஓவர்ட் நச்சுகள் மறுபடியும் திமிரா பேசி இன்னும் பிரச்சனை பண்ணுவாங்க. மொத்தத்தில் விக்டிம்ஸை இமோஷனலாக ஹர்ட் பண்ணி மறுபடியும் இது மூலமாக சப்ளை எடுத்துப்பாங்க. ஆக்சுவலி நச்சுகள் இந்த ஆல்கஹாலை ஷீல்டாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட ஸ்டக் ஆகி இருக்கிற விக்டிமோட லைஃப்பை தொடர்ந்து டேமேஜ் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்கியூஸாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஆல்கஹாலிசம் ப்ளஸ் நார்சிசிசம்ங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு காம்பினேஷன். ஆல்ரெடி நார்சிசிஸ்டோட மூளை இல்லாஜிக்கலாக தான் வேலை செய்யும். குடிப்பழக்கம் அவங்களோட அந்த இல்லாஜிக்கல் திங்கிங்கை இன்னும் பல மடங்கு வேர்ஸ்ட் ஆக்கிடும். விக்டிம்ஸ் அவங்கள பார்த்து பயந்து போய் அழும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. கோவப்பட்டு கத்தும்போது அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப என்டர்டைனிங்காக இருக்கும். உங்கள் பயமும் இயலாமையும் தான் நச்சுகளோட பவராக மாறுது. உங்கள் பயத்தை வச்சு தான் உங்களை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, வம்பு பண்ணணுங்கிற எண்ணத்தோட வம்பு பண்ணுறதுக்காகவே குடிக்கிறவங்கள ஹேண்டில் பண்ணுறது முடியாத காரியம். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சேஃப்டியை பார்த்துக்கோங்க. கிரே ராக் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். எமோஷ்னலி ட்ரிகர் ஆகாமல் நியூட்ரலாக இருங்க. இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு யோசிக்கிறத விட இவங்க கூட எதுக்காக இருக்கீங்கன்னு யோசிங்க. எதுக்காக இவ்வளோ பெயின்ஃபுல்லான லைஃப்பை மறுபடியும் சூஸ் பண்ணுறீங்கன்னு யோசிங்க. இந்த நரகத்திலேருந்து வெளியே ஒரு நல்ல லைஃப்பை வாழறதுக்கான மென்டல் கிளாரிட்டியையும் மென்டல் ஸ்டெபிலிட்டியையும் மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் டெவலப் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஸ்பெசிஃபிக் கைடன்ஸ்க்காக என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.